சாங்டா. இது வந்து அப்படியே வந்து என்ன எல்லா லவர்ஸ்க்கும் ஒன்று ப்ராப்பராக ஒரு இதெல்லாம் சூப் கொடுக்குறாங்க. அவன் பேசாமல் இருக்கவே மாட்டான். அப்படியே கரெக்டாக வாட்டர் கேன் எடுக்கலாம் போகிறேன். இதை நீ பிளான் பண்ணி தான் பேசுகிறேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்டா. ராத்திரி படுத்தா தூக்க வருதான். அதேதான். இவன் தண்ணி குடிக்கிறதான் கேக்குது. என்ன அது நம்ம ஃபுல்லா கவர் ஆகல. நீங்கிட்டு வா. ஓகே, பாடல் வரிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்களோட ஆர்ஜே உதய். ஓகே மக்களே, ஸோ இந்த சாங் வந்து நாங்கள் இப்போ கம்போஸ் பண்ண போகிறோம். இந்த சாங் உங்களுக்காக தொகுத்து வழங்குறது யார் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி த கிரேட் சிங்கர், கிரேட் பொயட்டு, கிரேட்டு. டேய் வாடா ராதாடா. சரி அது நான் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வேறு யாரும் கிடையாது. ஓகே, ஸோ யாரும் வந்து ரொம்ப வைரலாக எரியக்கூடாது. ஸோ நான் அந்த சாங் வந்து சொல்கிறேன். இது வந்து எல்லா சூப் பாய்ஸ்க்கும் வந்து சமர்ப்பணமாக இந்த சாங்கை வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். ஓகே, ஆமாம், எவன்லாம் வந்து லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி நாசமாக போய் நடுத்தரோடு நின்று பிச்சை எடுத்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாம் பட்டு 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 ஒன்றுமே உருப்படாமல் சுற்றிட்டு இருக்கீங்களோ, என்ன மாதிரி இவனை மாதிரி அவனை மாதிரி எல்லாருக்கும் இந்த சாங் வந்து நாங்கள் எங்கள் சார்பாக டெடிகேட் பண்ணுறோம். இந்த சாங் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, காணா போன பொண்ணை எண்ணி ஏங்காதே, வீணா போன உன்னை இன்னி பொன்மான். அதுதான்டா கருவாப்பையில. ராத்திரி படுத்தா தூக்க வருதான். வருமா? வராது, வராது, வர்றதே இல்லை. சொல்ல போனா எங்க தூக்கம் வருது? நல்லா என்னையெல்லாம் வந்து சாம கோடாங்கி மாதிரி எங்க ஊர்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பையன் என்னமோ ஆகி போச்சு, பேய் பிடிச்சிச்சுலாம் பேய் ஓட்டாதுட்டாங்க எனக்கு. இங்க பாருங்க, கயிறெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க எங்க வீட்டுல, தாயத்தெல்லாம் போய் கட்டி விட்டுருக்காங்க. அது என்ன சிரிக்கிற எவ்வளவு தான் கட்டியிருக்காங்க. எஸ், கடவுள பேய் வருது, ஆயாலாம் வரல, பேய் தான் வருது, பேய் தான் வருது, கடவுள பிகரெல்லாம் வரல. அப்புறம் தூங்குன காலம் கொஞ்சம் சிறுசா, ஏங்குன காலம் ரொம்ப பெருசா பெருசு. ஓகேவா? எல்லாரும் உங்களுக்கு அப்படிதான்டா இருக்கும், அப்படித்தானே இருக்கு? ஆமா தானே? ஆமாண்ணா கமெண்ட் பண்ணுங்கடா டேய். ஓகே, அப்புறம் நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் இந்த சாங் வந்து டெடிகேட் ஃபுல் டெடிகேட் இந்த சாங். ஓகேவா? கண்ணா போன பொண்ணு எண்ணி ஏங்காதே ஏங்காதே, வீணா போன உன்னை எண்ணி பொன்மானே பெண்மானே. காண்டாவுதுரா சாங் கிரேட், காண்டாவுது. இது அடுத்த லிரிக்ஸ் அந்த லிரிக்ஸ் சொல்லு. ராத்திரி படுத்தா தூக்க வருதா, தாவணி நினைச்சு ஏக்க வருதா, தூங்கின காலம் கொஞ்சம் சிறுசா, ஏங்கின காலம் ரொம்ப பெருசா, மாத்தி போன பொன்னை எண்ணி ஏங்காதே, வீணா போன உன்னை எண்ணி பொன்மானே. அதுதானே? பாப்போம். காணா போன பொன்னை எண்ணி ஏங்காதே, வீணா போன உன்னை எண்ணி பொன்மானே. நல்லா இருக்கா? இவன் ரொம்ப அசிங்கப்படுத்துறான்டா. இவனை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதுடா. சரி ஓகே மக்களே, நம்ம இங்க வருவோம். கட் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாமா? அப்படியே லைவ்லயே சொல்ல, இதுலயே சொல்லட்டா? காணா போன பொண்ணு அப்படி போட்டுருவோம். நம்ம மக்களுக்கு அப்படி போட்டுருவோம். இதே எல்லாம் லவ்ல இருந்தா மச்சா மச்சீஸ் வரும்டா, அவளுக்கு நினைச்சா வரும்டா. சரி கட் பண்றேன், கட் பண்ணிடுவோம். இது ராத்திரி படுத்தா தூக்க வருதா, தாவணி நினைச்சு தூங்கின காலம் கொஞ்சம் சிறுசா, ஏங்கின காலம் ரொம்ப பெருசா, மாத்தி போன உன்னை எண்ணி மாத்தி போன பொன்னை எண்ணி ஏங்காது ஏங்காது, வீணா போன உன்னை எண்ணி பொன்மானே பொன்மானே. புரியுதா? அடுத்து கேப்ல கிடைக்கிற கிஸ் சிறுசா, அந்த UPDS உங்க எல்லாருக்கும் தான். புரியுதா? உங்களுக்கு தான் அது அப்படிதான். ஓகே, லைக் வா. காணா போன பொண்ணு எண்ணி ஏங்காதே ஏங்காதே, வீணா போன உன்னை எண்ணி பொன்மானே பொன்மானே.
ஏய் பாடவே வரலடா, அவங்க நினைச்ச காண்டாவுக்கு. சரி இரு. ராத்திரி படுத்தா தூக்க வருதா, தாவணி நினைச்சு ஏக்கம் வருதா, ஏங்குன காலம் ரொம்ப பெருசா, தூங்குன காலம் கொஞ்சம் சிறுசா, மாத்தி போன பொண்ண எண்ணி ஏங்காதே ஏங்காதே, வீணா போன உன்னை எண்ணி பொன்மானே பெண்மானே. இங்க என்ன நடக்குது? தின்னுட்டு இருக்கா பாரு. பாடுறாடி சாம்பார் குழப்பி என்னடா இதுல ஒண்ணும் இல்லையடா. இந்த சாம்பார் மக்கள் இங்க பாருங்களேன், இந்த பணியாரம் பாக்கலையே, அதை காணோம். வெறும் சாம்பார் தான் இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போற? இந்த கொஞ்சம் பணியாரம் தின்னதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற சொல்லு? சாம்பார் குடிப்ப. இந்த குடி நல்லா குடி. சந்தோஷம். இப்படி அவனுக்கு கேர்ள்ஸே கிடையாது, ஆனா அழகா இருக்கான்னு லைவ்ல போயிட்டு இருக்கு. ஆமா ஓகே வாங்க மக்களே. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்? ஸ்கூலுக்கு போகையில கையை பிடிச்சான், காலேஜ் போனதே கொஞ்சம் நடிச்சா, அதுக்கப்புறம் வாக்குல டாக்குல கொஞ்சம் ரவுசா, கேப்ல கிடைக்கிற கிஸ் பெருசா, கேப்ல கேக்குறா கிஸ் சிறுசா. ஞாபகம் வந்துச்சா? எனக்கு வந்துச்சு, டக்குனு மறந்துச்சு. சொல்லுங்க, அதை சமாளிச்சுட்டு ஓகே. ஸ்கூல்ல பார்த்தேன் கையை பிடிச்சான், ஸ்கூலுக்கு போகையில் எங்கடா வயசு வந்துச்சு, கையை பிடிச்சான். ஸ்கூல்ல பார்த்தேன் பொண்ணு பெருசா, ட்ரீம்ல வந்த ஏஞ்சல் தினுசா. ஓகே. வாக்குல டாக்குல கொஞ்சம் ரவுசா, பாக்குறது 3 பேர் பாக்குறாங்களா? வணக்கம் மக்களே, உங்களுக்காக டெடிகேட் பண்ணிருக்கோம். இங்க வாங்க, வாங்க நான் கூறு கேட்டேன். அங்க பூரா பசங்களா தான் வருவாங்க, வேற வர முடியாது. ஓகே. ஒரே செகண்ட் நான் வந்தானே, நான் ஒரே நிமிஷம் கூப்பிடுறேன். மகாலிங்க ஒருத்தரா மண்டையில முடியல உங்க டீச்சரா வயசாயிடுச்சு ஆயிடுச்சு எனக்கு எந்த வரதான் இது வரதானோட பொண்ணுண்டா. எடுத்துக்கலாம் கூப்பிடுறேன். நான் இப்ப கிளம்பிடுவேன், நான் கூப்பிடுறேன். ஸ்கூல்ல பார்த்த பொண்ணு பெருசா, பொண்ணு புதுசா சொல்றா. புதுசா ஓகேடா சொல்லிட்டாங்க. இந்த சாங் முடிச்சுட்டு அடுத்த ஒரு சாங் உங்களுக்காக டெடிகேட் பண்றோம். ஓகேவா? இந்த சாங் ஃபர்ஸ்ட் முடிக்கிறோம். இந்த சாவி இங்க பாருங்களேன், இப்போ எங்க லைஃப்ல எப்படி, என்னோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த சாவிக்கு வந்து இந்த கீ செயின் போடணுங்கிறது கூட என்னால தோணுது, ஆனா போட முடியல. என்ன பண்றீங்க பாருங்க மக்களே, ஏன்னா மண்டை வேலை செய்யறது இல்லை, பெருசா எல்லாம் வேலை செய்யறது இல்லை. இந்த மாதிரி எழுதுறது பிடிக்கிறது இதுக்கு தான் வேலை செய்யுது. ஓகேவா? ஃபைன் வா. என்னது? ஸ்கூல்ல பார்த்த பொண்ணு புதுசா, ட்ரீம்ல வந்த ஏஞ்சல் தினுசா, வாக்குல டாக்குல கொஞ்சம் ரவுசா, கேப்ல கேக்குற கிஸ் சிறுசா. கேட்டுச்சு. மாத்தி போன பொண்ணு எண்ணி ஏங்காதே வீணா போன உன்னை பொன்மானே பெண்மானே. ஓகேவா? அடுத்து காலேஜ் போய் கையை பிடிச்சா, இல்லை ஸ்கூலுக்கு காலேஜ் போகையில் கையை பிடிச்சா. கரெக்டு, காலேஜ் போகையில் தான் காலேஜ் போனது கையை பிடிச்சா, வேலைக்கு போனது கொஞ்சம் நடிச்சா, கடைசியில் கல்யாணம் பண்ணி முடிச்சா, பக்கத்துல நானும் இல்லை சேடு மச்சான். ஓகேவா? யாரெல்லாம் கல்யாணம் ஆச்சு, என்ன தெரியுமா சொன்னா, என் கல்யாணத்துக்கு நீ வராதுன்னு சொன்னான். அந்த நாளை நான் இன்னும் மறக்க மாட்டேன். அதனால எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கு. என்னோட லவ் ஸ்டோரி கேட்ட உங்களுக்காக இந்த சாங்கை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னன்னா, நேற்று என்னோட ஒரு ஆர்ஜி உதயன்னு சொல்லிட்டு என்னோட இதில் ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, உங்களோட காலேஜ் லவ் ஸ்டோரி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ பசங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கமெண்ட்ல வந்துட்டு உன் ஸ்டோரி முதல்ல சொல்கிறான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு வச்சா வச்சு என்னோட ஸ்டோரியை உங்களுக்கு பாட்டாகவே படிச்சுட்டேன். இதுதான் என்னோட ஸ்டோரி, இந்த பாட்டு தான் என்னோட ஸ்டோரி. ஓகேவா? டேய் சும்மா இந்த பாட்டு தான் என்னோட ஸ்டோரி. இந்த பாட்டு ஆரம்பத்துலேருந்து நீங்கள் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா பல்லு தான் வெளியே தெரியுது.
எனக்கு எனக்கு இந்த பல்லு விழுந்துருச்சு, இந்த பல்லு விழுந்துருச்சு, எனக்கு தெரியாது. இரு. ஓகே, இது நடந்துச்சு. காலேஜ் போகையில் கையை பிடிச்சா, வேலைக்கு போனது கொஞ்சம் நடிச்சா. இதான் மெயின். வேலைக்கு போனதும் கொஞ்சம் நடிச்சா. கொஞ்சம்லாம் இல்ல. ஏன் இது என்னோட ஸ்டோரி, நீ ஏன் அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்ற? சொல்லு சொல்லு. யாரோட ஸ்டோரி? என்னோட ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரி எனக்கு தெரியும். சரி இரு ப்ளீஸ், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். கடைசியில் கல்யாணம் பண்ணி முடிச்சா, பக்கத்துல நானும் இல்ல சாடு மச்சான். சாடு மச்சான், அவ்வளவுதான். இது வந்து சாங்கா வரும் உங்களுக்கு. கல்யாணம் போது பக்கத்துல இருந்தா சாடு, இல்லன்னு சந்தோஷப்படு. அந்த பக்கத்துல இல்ல, பக்கத்துல வேற ஒருத்தர் இருந்தான். வேற அதுக்குதான் சொன்ன பக்கத்துல நீ இருக்காது. அது ஃபீல் தான். ஓகே மக்களே, இதுதான் என்னோட லவ் ஸ்டோரி. உங்களுக்காக, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கேட்டதுக்காக ஒரு 10 நிமிஷத்துல போட்டு மொக்கப்பட்டாச்சு. எல்லாரும் மறக்காம ஆர்ஜி உதய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட லவ் ஸ்டோரி எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்காக தொகுத்து வழங்குறதுக்காக நான் எப்பவுமே உங்களோட நிச்சிருப்பேன். உங்களோட ஆர்ஜி உதய். இது மனதோடு பேசலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இவன் வந்து பிரவீன்.